بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, பெரியவர்களே, தக்வா என்னும் இறையச்சத்தை உபதேசித்தவனாக வசிய செய்தவனாக என்னுடைய துறையை துவங்குகின்றேன். சங்கைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதங்கள் அல்ல, ஹஜ்ஜுடைய நாட்களும் இல்லை. ஹஜ்ஜுடைய நாட்கள் முடிந்து விட்டது. ஆனா அடுத்த ஆண்டுடைய ஹஜ்ஜுடைய ஃபார்முகள் எல்லாம் இப்பொழுது ஹஜ் கமிட்டியிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. நேரமும் கொடுத்திருக்கிறார்கள். 20ஆம் தேதி வரை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் நேரம் தேவைப்பட்டால் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எதிர் வருகிற ஆண்டில் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் தயாரிப்பு செய்வதற்குண்டான ஒரு கவனம் நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் ஹஜ்ஜு குறித்துண்டான சில விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம், தெரிய இருக்கிறோம். ஹஜ் என்ற இந்த அமல் இருக்கிறது, இது பரதான் அமலாக இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு தடவை தான் பரது, அதுக்கு பிறகு செய்வது பரது இல்லை, முஸ்தஹபான அமலாக ஆகிவிடும். ஒரே டைம் மட்டும் பரதா இருக்கிறது. அந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு அவங்க செல்கிற போது இருக்கக்கூடிய சிரமங்கள் இந்த காலத்துல இல்லை. இப்னு சீரீன், அதாவது சஹாபாக்கள் முடிஞ்சு தாபீன்களுடைய காலம், அவங்க காலத்துல எல்லாம் ஹஜ்ஜு ரொம்ப சிரமமானதாக இருந்தது. காரணம், பயணங்கள் ரொம்ப தூரமானது. விமானம் இல்லை, தரைமார்க்கமாக கூட நடந்தே வரணும், அல்லது வாகனங்கள்ல வந்தாலும் ஒட்டகங்கள்ல சில மாதங்கள் வருடங்கள் என்று ஆயிடும். இப்போ இப்னு சீரீன் நிறைய சஹாபாக்களை பார்த்த ஒரு தாபிஈ. அவரு தவாப் செஞ்சு கொண்டிருக்கிற போது ஒரு மனிதரை தவாஃப்ல பார்க்கறாங்க. அவருக்கு அரபி பூர்வீகம் இல்லை, இவர் வேற ஊருக்காரரு, இவருடைய மொழி, இவருடைய உடல் அமைப்பு, இவர்களை பார்த்தா இவர் இந்த ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு எல்லாம் முடிச்சு பேச்சு கொடுத்தாங்க. எங்க நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. இப்னு சீரீன் தன்னுடைய ஊரை சொன்னார், பக்கத்து நாடு. இப்னு சீரீன் மக்கா கிடையாது. அதனால நான் இங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது. அவர் சொன்னாரு, அந்த மிஞ்சிய நானில் ஹரம், உங்களுக்கு என்னங்க ஹரம் பக்கத்து நாடுதான் நீங்க, அதனால ஈஸியா வந்துட்டீங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? அவர் மா வராஉன் நஹர் அப்படின்னு சொன்னார். மா வராஉன் நஹர், அந்த நதிக்கு அந்த பக்கம் இருந்து. ஏன்னா அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அன்றைய ரஷ்யாவை சொல்வதற்கு அவங்க மா வராஉன் நஹர் என்று சொன்னாங்க. உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், ஆதர்பைஜான், அந்த மாதிரியான அந்த நாடுகளுக்கு அவங்க ஒரு பேர் என்னன்னா, நதிக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய நதி ஒண்ணு ஓடுது. மேப் அடிக்க பார்த்தா தெரியும். ஈரானை ஒட்டி ஒரு பெரிய நதி ஒண்ணு ஓடுது. நதிக்கு அந்த பக்கம் என்றால் அந்த பக்கம் இருக்கிற எந்த நாடும் குறிக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரஷ்யாவை சேர்ந்தவர். தாபீன்களுடைய காலத்துல இஸ்லாம் ரஷ்யாவுக்கு போயிடுச்சு. அப்ப ரஷ்யாக்காரர் அப்படிங்கிறனால அவர் என்ன சொன்னாரு, ரஷ்யான்னு அன்னைக்கு பேர் இல்லை, அன்னைக்கு இருந்த பேர் நதிக்கு அந்த பக்கம் அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் மா வராஉன் நஹர்ல இருந்து வந்திருக்கிறேன். இப்னு சீரீன் கேட்டாங்க, எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்க சேர, எப்ப கிளம்புனீங்க? ஆமா, இப்ப கிளம்பி ஒரு 5-6 மணி நேரத்துல ஜித்தா போய் சேர்ந்துடலாம். அப்புறம் அங்கிருந்து 2-3 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல நம்ம தவாஃபுமே முடிச்சிடலாம். உமராக்கு போறவங்க இங்க இருந்து 12 மணி நேரத்துல உமரா முடிச்சிடலாம். டக்குன்னு போனா முடிச்சிடுறாங்க. டைரக்ட் பிளைட்ல போனா உமரா 12 மணி நேரத்துல முடிச்சு ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க. அதுவும் தெரியும், நான் உமரா முடிச்சுட்டேன் அப்படின்னு வைக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு?
அவர் சொன்னார், எங்க ஊர்ல இருந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்க முதல் ஹாஜி நான் தான். எங்க நாடு ரொம்ப தூரம் இருக்கு, ரஷ்யா. எங்க ஊர்ல வர்றதுக்கு அந்த நேரத்தில் குறுநில மன்னர்கள் ஆட்சி தான் இருந்துச்சு. அங்க புதுக்கோட்டை சமஸ்தானம், திருச்சி சமஸ்தானம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கோட்டா ஒண்ணு, ஒரு ராஜா ஒண்ணு. வழிநடுக காடுகள், மலைகள், பஞ்சகாலம், வழிப்பறி நிறைஞ்ச காலம். நிறைய காசு எடுத்துக்கிட்டு என்னால கிளம்ப முடியாது. அதனால நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு திட்டம் போட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டுக்கு நான் புறப்பட்டேன். நான் நேரா 1 வாரம் 2 வாரம் பிரயாணம் செஞ்சு வந்துடுவேன். வழிப்படிக்காரங்க கையில காசு இருந்தா பிடிக்குவாங்க, கொல்ல மாட்டாங்க, விட்டுடுவாங்க, இருக்கிறத கொடுத்துட்டு வந்துடலாம். பிறகு ஏதேனும் ஒரு கிராமத்துல போய் வேலை கேட்பேன். அந்த கிராமத்துல 2 மாசம் வேலை செய்வேன். சாப்பிட்டுக்குவேன், இங்க ஒவ்வொரு தங்கிக்குவேன், கிடைக்கிற காசை வச்சுக்குவேன். இப்படியே நான் ஒரு 2 மாசத்துல ஒரு கொஞ்சம் காசு சேர்ந்துடும். அந்த காசை எடுத்து மறுபடியும் டிராவல் ஆவேன். மறுபடியும் இன்னொரு ஊருக்கு வரைக்கும் பாதுகாப்பா ஏதாவது வியாபார கூட்டம் போச்சுன்னா பார்த்து அவங்களோட சேர்ந்து அப்படியே சிறுக நடந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிருப்பேன். பக்கத்து கிராமம்னா ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். பிறகு அங்க காசு தீர்ந்து போச்சு, மறுபடியும் அங்க வேலை செய்வேன். இப்படியாக நான் மக்காவை சேர்வதற்கு என் வீட்டிலிருந்து நான் கிளம்பி 6 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார். என்ன நோக்கத்துக்காக? ஹஜ் செய்யணும், காபாவை பார்க்கணும், மக்காவுக்கு போகணும், மதீனா போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு லட்சியத்திற்கு அவர் 6 வருஷம் டிராவல் பண்ணிருக்கிறார். வாட்ஸ்அப்ல பேசியிருப்பாரா, இங்க இருந்து வீடியோ கால் போட்டிருப்பாரா, அல்லது ஏதாவது வேற ஏதாவது போன் தொடர்பு இருந்துச்சு அவருக்கு? ஒன்றும் இல்லை. அவங்க வீட்டுல எல்லாம் ஒன்றும் இல்லை, போனதான் வந்த அன்னைக்கு நிஜம். ஸோ இப்போ ஹஜ்ஜு முடிச்சுட்டு ரிட்டர்ன் எப்படி போவீங்க? சொன்னா ரிட்டர்ன் அதே முறை 6 வருஷம் ஆயிடும். இங்க இருந்து கிளம்பி பக்கத்தூர் என்று நான் பயணப்பட்டால் ஒரு 6 வருஷத்துல என்னுடைய ஊருக்கு போய், சொந்த ஊருக்கு போய் சேர்ந்துடுவேன். என் குடும்பத்தை, பிள்ளைகள், மனை மக்களை நான் பார்த்து விடுவேன் என்று சொன்னாங்க. மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சு ஹஜ்ஜுக்கு அவர் எடுத்த காலம்? 12 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 12 மணி நேரம் கூட ஆகாது நீங்க மக்கா போய் சேர்றதுக்கு. 12 வருஷம் அன்னைக்கு ஹஜ்ஜுக்கான காலகட்டம். இவ்வளவு சீரியஸ் சொன்னாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளவு நீண்ட ஒரு பிரயாணத்தை ஹஜ்ஜை அவரை மட்டும் தான் பார்த்தேன். அப்படியேதான் அந்த காலத்துல ஹஜ்ஜு செஞ்சாங்க. அந்த கஷ்டங்கள், அவ்வளவு வலிப்பு, பயம், அவ்வளவு ஒரு ஆபத்தான பிரயாணமா இருந்துச்சு. அதை மீறி அவங்களுக்கு இருந்த உண்மையான ஈமானுடைய தேடலால் ஹஜ்ஜுக்கு போனாங்க. அதனால முதல்ல மைண்ட் செட் எடுக்க வேண்டியது என்னன்னா, சிரமங்கள் நினைச்சு நம்ம ஹஜ்ஜை தள்ளி போடுவங்களா இருந்தால் அல்லாஹ் அந்த காரணத்தை சொல்ல முடியாது. இப்ப சிரமம் இல்லை, என்ன சிரமம் இருக்கிறது? கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும். அது கூட இல்லைன்னா அப்படி எப்படி? ஒரு 5 நாள் 6 நாள் அந்த கூட்டத்துல 8, 9, 10, 11, 12 சின்ன சிரமம் 2 நாள் இருக்கிறாங்க தவிர ஆபத்தான பயணம்லாம் இல்லை. சலாமத்தா போய் சலாமத்தாக வரக்கூடிய நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதனால நான் சிரமமா இருக்குமே ஹஜ்ஜுக்கு போவதற்கு தயங்கினேன் என்று நீங்கள் சொன்னால், நினைத்தால், இவர் பாருங்க 12 வருஷம் இருக்கு. அதனால அல்லாஹ் அந்த காரணம் சொல்ல முடியாது. 2வது, இஸ்லாமிய கடமைகள் என்று நம்ம எடுத்துக்கிட்டா 5 கடமை சொல்றோம். ஈமான், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இந்த 5 கடமை சொல்றோம். அதுல இந்த ஈமான்னு சொல்றாங்க இல்லையா, இது எந்த உறுப்புக்கும் சம்பந்தப்படாது, உள்ளம் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு கடமை. அது மனசுக்குள்ள மட்டும்தான் அது இருக்கிறது. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் சொல்லி நம்புவது உறுப்பு தேவையில்லை, கை கால் எதுவுமே தேவையில்லை, மனதுல தான் அது ஈமான் இருக்கிறது. எனவே ஈமான் அப்படிங்கிற அந்த கடமை அது முழுக்க உள்ள சம்பந்தப்பட்டது. தொழுகை அப்படிங்கிறது காசுலாம் செலவாகாது, இபாதத்தே பதனி, உடல் சம்பந்தப்பட்டது. நோன்புமே ஒரு உடம்பு மட்டும்தான் சம்பந்தப்பட்டது. ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் காசு செலவு பண்ணி தான் கொடுக்கணும், காசு தான் கொடுக்கணும், அது பொருள் சார்ந்த வணக்கம். ஆனா ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் உள்ளமும் உடலும் பணமும் 3 சேர்ந்த வணக்கமா இருக்கிறது. அந்த ஊர்ல போய்
சில வாரங்கள் நம்ம தங்க வேண்டி இருக்கிறது. சலாமத்தா போய் சலாமத்தா வர்றதுக்கு காசு தேவை. வர்ற வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போகணும். அவங்களுக்கும் செலவுக்கு, நம்ம பொறுப்புல இருக்கிற மனைவி மக்கள் பிள்ளைகள் இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகணும். அப்போ பொருளாதாரமும் தேவைப்படுது. அதே போல ஏதாவது தப்பு செஞ்சுட்டா தம்மு கொடுக்கணும், அதுக்கு காசு தேவைப்படுது. உடலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், இங்கிருந்து அங்க போறது வர்றது எல்லாம். நீயத்தும் அவசியம், எஹராமோடு நீயத்தும் அவசியமா இருக்கிறது. உள்ளம், உடல், பொருள் மூணுமே செலவாகிற இடம் வந்து ஹஜ்ஜு. மூணுமே செலவாகிறது. அப்போ பேசிக்கா என்ன புரியுது, அதுல சிரமம் ஜாஸ்தியாக இருக்கிறது. அதனாலதான் இஸ்லாமும் கூட வருஷத்துல இல்ல வாழ்க்கையில ஒரு முறை, அவ்வளவுதான், பல முறை கடமை அல்ல. தொழுகை வந்து ஒரு நாளைக்கு மீண்டும் மீண்டும் கடமையாகுது. இப்போ லொகர் தொழுதோ அல்லது ஜும்மா தொழுதோ அசர் தொழுகிறோம். ரம்ஜான் நோம்பு ரம்ஜான் தான் வைக்கணும், ஜகாத்து வச்சுட்டு கணக்கு போட்டு கொடுக்கிறோம். ஆனா ஹஜ்ஜுக்கு அந்த சட்டம் ஏன் இல்லை என்றால் சிரமம் அதிகமாக இருப்பதனால் 1000 ஒரு முறை கடமை என்று சொல்லப்படுது. இந்த சிரமத்தினாலதான். அப்போ இந்த கடமையை வந்து இஸ்லாம் என்ன சொல்கிறது, உங்க மேல கடமை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க தாமதப்படுத்தாதீர்கள். அப்படி நீங்க தாமதப்படுத்தீங்கன்னா குற்றவாளி ஆகிறீர்களா? குற்றவாளி ஆகிறீர்கள். கடமை ஆயிடுச்சு, நியாயமான காரணம் எதுவும் இல்லை, தாமதப்படுத்துகிறார். அதான் அந்த ஹதீஸ் நபி அவர்கள் வந்து யூதருடைய ஜனாதா போகிற போது கவலைப்பட்டிருக்கிறார். நான் உயிரோடு இருக்கும் போதே ஒரு மனிதருக்கு இஸ்லாம் கிடைக்கலையே, அவர் ஒரு யூதனாவே போறாரு அப்படின்னு ஒரு யூத ஜனாதா போறதை பார்த்து கவலைப்பட்ட அல்லாஹ்வுடைய நபி ஹஜ்ஜு செய்யாம மௌத்தானவனுக்கு என்ன சொன்னார்கள் என்றால், இவனை முஸ்லீம்னு சொல்லாதப்பா, முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ள உனக்கு அருகதை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். யாருக்கு எந்த விதமான மானியாட்டும் தடைகளுமே இல்லை, ஹஜ்ஜு செய்வதற்கு உண்டான எந்த தடைகளுமே இல்லை என்றால் அவர் ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தாகுவார் என்றால் உன்னை யூதன்னு சொல்லிக்கோ, அல்லது உன்னை கிறிஸ்துவன்னு சொல்லிக்கோ, அல்லது நான் நெருப்பு வணங்கும் மஜூசின்னு கூட சொல்லிக்கோ என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு ஒரு நபியிடமிருந்து இவ்வளவு ஒரு கடினமான கடுஞ்சொல் அது. நபியை வந்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது, நமக்கு சொல்லி தருகிற போது, நபி வந்து யாரையும் சபிச்சது கிடையாது, வாழ்க்கையில யாரையும் மனசுக்கு உண்படுபடி திட்டியது கூட கிடையாது, யாருக்கும் பத்துவ விட்டது இல்லை. நபி எப்படி இருந்தாங்கன்னா ரஹ்மத்தல் ஆலமீன், அகிலத்துக்கே அருட்கொடை என்றுதான் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு விஷம் கொடுத்துட்டாங்க, அந்த இவங்கதான் விஷம் கொடுத்தது, உங்களை கொல்ல பார்த்துருக்காங்க, மன்னிச்சுட்டப்போ அப்படின்ட்டாங்க. தன்னை கொல்ல நினைத்த அந்த பெண், யூத பெண்ணை கூட மன்னிச்சுட்டப்போ அப்படின்ட்டாங்க. அப்போ இவ்வளவு தூரம் கருணையானவங்க. மௌத்து நேரத்துல ரூஹு பிரியற கடைசி நிமிடங்கள்ல உம்மத்தி உம்மத்தின்னு சொல்லிட்டு போனவங்க. என் சமூகம், என் சமுதாயம், என் சமுதாயம்ட்டே போனவங்க. தொழுகைக்கு பிறகு என்ன துவா செய்யறாங்கன்னு கவனிச்சு பார்த்தா, யாரெல்லாம் இந்த உம்மத்திலே பாவல மன்னிப்பாயாக தோசைச்சிருக்கிறாங்க. வாழ்நாளுக்குள்ள நபி அவங்க உம்மத்துக்காகத்தான் வாழ்ந்தாங்க. உம்மத்துடைய கவனம், கவலை எல்லாம் இருந்துச்சு. சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க, அனபி மஞ்சளுக்கு அதிகம்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானம் கடன் இருக்கா கேளுப்பா, காசு தரேன். எந்த சஹாபிக்காவது மதினால கடை வாங்கி காசு கட்ட முடியலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் தரேன், என் பொழுதும் தரங்கிற மாதிரி நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்னபி மஞ்சளுக்கு அதிகம், ஒரு தந்தையை போல எடுத்துக்கொள்ளுங்க, என்ன தயக்கம், என்ன பாக்கணும், எவ்வளவு வேணும் அப்படின்னே கேட்டுக்கிறாங்க. இவ்வளவு பிரியமான, இவ்வளவு கருணையான நபி ஹஜ் விஷயத்துல சொன்னது என்னது, நீ உன்னை முஸ்லீம்னு சொல்லிக்காதுட்டாங்க. இன்றைய இந்த உம்மத்துல பிறந்து ஹஜ் கடமையாகி நீ ஹஜ் செய்யல, யஹூதின்னு சொல்லு அப்படின்ட்டாங்க. யஹூதியத்துங்கிறது நபிக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. ஆஷுரா நோம்பு ஒரு நோம்பு தான் இருந்துச்சு, அவங்களும் வைக்கிறாங்க, அப்படியா அடுத்த வருஷம் 2 வைங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒண்ணு வச்சா அவங்கள மாதிரி காப்பி ஆகுது. முஹர்ரம் 10ல நாமளும் நோம்பு வைக்கிறோம், அவங்களும் நோம்பு வைக்கிறாங்க. அவங்கன்னா யூதர்கள், மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தினான், அதனால ஆஷுராவுல அவங்களும் ஒரு நோம்பு வச்சாங்க. நபி அவங்க மதீனால வந்து சொன்னாங்க, இப்படி அவங்களும் நோம்பு வைக்கிறாங்க, நாமளும் நோம்பு வைக்கிறோம், நாம அவங்க போல அல்ல, அதனால அடுத்த வருஷத்துல இருந்து 2 நோம்பாக்குங்க, ஒன்ன சேர்த்துங்கன்னாங்க. 10ங்கிறது 10ஆம் நோம்புங்கிறது 9 அல்லது 11, 10 மெயினா வச்சுக்கிட்டு முன்னாடி 1 பின்னாடி 1ன்னு சொல்லி கொடுத்தாரு. வாங்க சொல்றதுக்கு பள்ளிவாசலுக்கு எல்லாத்தையும் தொலைக்கு கூப்பிடும், என்ன செய்யலாம், நெருப்பு மூட்டலாம், வேண்டாம், அது அவங்க கலாச்சாரம், செட்டாவாது. மணி அடிக்கலாம், இல்ல அது இந்த இவங்களது கிறிஸ்துவர்களது, வேண்டாம். சங்கு ஊதலாம், வேண்டாம். யூதரை போல இருக்கக்கூடாது,
கிறிஸ்துவர்களை போல இருக்கக்கூடாது, மஜூசி போல நம்மளுடைய சின்ன செயல்பட இருக்கக்கூடாது இது சொன்னாங்க. மீசையை லைட்டா கத்திரிச்சுக்குங்க, தாடியை கொஞ்சம் வளங்க, மீசையை குறைங்க, தாடியை வளர்த்துங்க, இதுல அவங்களுக்கு மாறு செய்யுங்க சொன்னாங்க. ஒவ்வொரு நேரத்திலையுமே நாம காப்பி அடிக்க இல்லை, நாம முஸ்லிம் முஸ்லிம் முஸ்லீம்னு சொல்லு, முஸ்லிமாக மரணி, முஸ்லிமாக வாழ், இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. ஒரு இடம் தாங்க ஹஜ்ஜி நீ செய்யல, கடமையாக இருந்தாலும் செய்யலையா, இப்போ நபியுடைய வார்த்தை யூதம் சொல்லிடுவோம். இது நபி அவங்களுடைய இந்த வார்த்தைங்கிறது ரொம்ப ஆழமான வார்த்தையா இருக்குது. அதனால ஹஜ்ஜு இந்த வருஷம் கடமையாக இருந்தால் தயவு கூர்ந்து அதுக்கான முயற்சி செய்யுங்க. நியத்து பண்ணிட்டேன்னு உட்காந்துக்காதீங்க. வீட்டுல ஒரு விசேஷமோ அல்லது வீடு கட்டுறதோ கல்யாணமோனா நியத்து பண்ணிட்டு உட்கார்றது இல்லை, அதுக்கான முயற்சி செய்கிறோம். எனவே ஃபார்ம் எழுதி போடுங்க, எங்க உங்களுக்கு பணம் இருக்கு என்ன இருக்கு பாருங்க, பத்தி செய்யுங்க. ஹஜ்ஜுடைய சிறப்புகள், ஹஜ்ஜுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்பு இருக்கிறது. நம்ம ஹஜ்ஜுடைய ஆர்வம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கடந்த வாரங்கள்ல காபாவை பத்தி 2 வாரம் பேசணும், மதீனாவை பத்தி சொன்னோம், அந்த ஊருடைய மகிமைகள் சிறப்புகள், அந்த ஊர்ல அல்லாஹ் கொடுத்திருக்க அத்தாட்சிகள், இதையெல்லாம் நம்ம சொன்னோம். எதுக்காக வேண்டி சொன்னோம் என்றால் அதனுடைய ஆர்வம் உண்டாவதற்காக வேண்டி. அதனாலதான் ஷரியத்துல ஒரு முஸ்தஹப்பான அமல் இருக்கிறது. அது என்னது? ஹஜ்ஜு முடிச்சதுக்கு பின்னால், இப்போ ஹஜ்ஜு முடிச்சுட்டாங்களா இல்லையா, நம்ம ஊருக்கு போன ஹாஜிகள் எல்லாம் வந்துட்டாங்க, சலாமத்தா எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஹஜ்ஜு முடிச்சதுக்கு பின்னால் எந்த ஹாஜி ஊருக்கு வந்திருக்கிறாரோ அவரை அந்த ஊர்வாசிகள் சந்திக்க வேண்டும், அந்த உறவுக்காரங்க சந்திக்க வேண்டும். சந்தித்து என்ன செய்ய வேண்டும்? சந்திச்சு உட்கார்ந்து அக்பாருல் ஹஜ்ஜை கேட்க வேண்டும். ஹஜ்ஜில் என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சீங்க, எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் என்னென்ன விஷயம் நடந்துச்சு என்று இதை முஸ்தஹப் என்று மார்க்கம் சொல்கிறது, விரும்பத்தக்கது என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த வருஷம் ஹஜ்ஜில் போனவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க ஹாஜி ஆயிட்டீங்க, அல்லாஹ் உங்க ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. ஆனா பொறுப்பு முடியல, நீங்க உங்க உறவுகளை சல்லட போடணும். யாரு இன்னும் போகல, அவங்க உங்களை தேடி வந்தா வரட்டும், வரவில்லைன்னா நீங்க அவங்களை தேடி போங்க. இந்த வருஷம் ஹாஜிகள் அல்லது போன வருஷம் ஹாஜிகள் உங்க உறவுகளை போய் சந்திங்க, உட்காருங்க, ஸ்வீட்டோட போங்க, வேற ஏதாவது பொருள் எடுத்துட்டு போங்க, ஜம்சம் எடுத்துட்டு போங்க, அஜுவா பெண் என்னமோ கொண்டு போங்க, உட்கார்ந்து ஹஜ்ஜுடைய தர்கீப் கொடுக்கிறது, ஆர்வம் ஊட்டுவது, இது பிரத்யேகமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மற்றும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபியுடைய காலங்களுக்கு பின்னால் சஹாபாக்களுடைய காலங்களில் எங்க ஊர்ல யாராவது ஹஜ்ஜுக்கு போனா போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஊரே பரபரப்பா இருக்கும். நாங்கெல்லாம் பாவம் விடிய விடிய உட்காந்து என்னாச்சுப்பா, அப்புறம் அந்த அரபா எப்படி இருந்துச்சு, ஏன்னா அதெல்லாம் அங்க போக முடியலன்னா உட்காந்து கேட்போம். காது குளிர அந்த ஹஜ்ஜுடைய செய்திகளை எல்லாம் இரவு விடிய விடிய அவர் சொல்லுவார், போயிட்டு வந்து ஹாஜி சொல்லுவாரு, நாங்க அதையெல்லாம் கேட்போம். அதன் காரணம் எங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். இது சஹாபாக்கள் தாபியங்கள் அந்த காலத்துல இது ஒரு பழக்கம் வச்சிருந்திருக்கிறாங்க. அதனால ஹஜ்ஜு முடிச்ச ஹாஜிகள் தயவு கூர்ந்து இந்த வருஷம் போகக்கூடிய மக்களுக்கு நீங்க ஆர்வம் ஊட்டுங்க. ஏன்னா போன வருஷம் நீங்க போயிருக்கீங்க, என்ன சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி தயாரிப்பு செய்யணும், உங்களுக்கு என்னென்ன சிரமம் இருந்துச்சு, பாஸ்போர்ட் ரினிவல், இப்படி என்னென்ன விஷயம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்க தான் பேச முடியும். நீங்க அப்டேட்ல இருக்கிறீங்க. பல வருடங்களுக்கு முந்தைய ஹாஜியை விட போன வருஷம் இந்த வருஷம் ஹாஜிமார்களுக்கு பொறுப்பு கூட. நீங்க அந்த வேலையை செய்ய வேண்டும். இது உங்க உறவுகளை கண்டிப்பா செய்யுங்க. உங்களுக்கு அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், அக்கா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், பெத்து பிறப்பு இருக்கிற தாய்மொழிகள் இருக்கிறாங்க. அவங்க வீடுகள்ல போய் உட்கார்ந்து ஹஜ்ஜுக்கான இப்ப செய்ய வேண்டிய வேலை அது. ஃபார்ம் டேட்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அப்ளிகேஷன் இதெல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தர முடியலன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. இதுவும் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்பு இருக்கிறது. ஹஜ்ஜுடைய சிறப்பு இருக்கிறது லேசுப்பட்ட சிறப்பு அல்ல. ஒரு ஹாஜி யாரையாவது கையை நீட்டி அல்லாஹ் இவரை மன்னிச்சிருன்னா அல்லாஹ் மன்னிச்சுடுவான். இவ்வளவு பெரிய வார்த்தை அது, நபியுடைய வார்த்தை அது. ஹஜ்ஜுடைய அடையாளம் உடம்புல இருக்கிற வரைக்கும் அவர் என்ன துவா செஞ்சாலும் துவா ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பெரிய வார்த்தை. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரு, மொட்டை போட்டு வர்றாரு, மொட்டை அடிச்சிருக்கிறாரு இல்லையா, மொட்டை ஹஜ்ஜுடைய ஒரு அடையாளமும் வச்சுக்கலாம். பிரயாணத்துக்கு பிறகு அந்த மொட்டை முடியெல்லாம் வளர வரைக்கும் யாரை பார்த்து கை நீட்டி அல்லாஹ் இவரை மன்னிச்சிருன்னா அல்லாஹ் அவரை மன்னிச்சிடலாம். இது பெரிய வார்த்தை. ஹஜ்ஜுடைய கலைப்பு இருக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஹஜ்ஜுடைய கலைப்பு ஒரு 10-15 நாளைக்கு இருக்கிறது. அது அந்த நாட்கள்ல என்ன துவா கேட்டா அல்லாஹ் கொடுக்கின்றார். ஒரு ஹதீஸை நான் மீண்டும் மீண்டும் அதை ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த ஹதீஸ் சரியானதா, வார்த்தை என்ன, அந்த ஹதீஸை நான் சில நான்
சில பேச கேட்டிருக்கிறேன். 400 பேருக்கு ஹாஜி சிபாரிசு செய்வான்னு சொல்லி. அது 400 பேர் அல்ல. அரபி வார்த்தை நபி என்ன சொன்னாங்க அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறேன். நபி அவங்க அந்த ஹதீஸை சொல்லுகிற போது 400 பேருக்கு சொல்லல, 400 குடும்பங்கள் சொன்னாங்க, 400 வீடுகள்னு சொன்னாங்க. பொதுவா அரபுகள்கிட்ட வீடு அப்படின்னு சொன்னா ஒரு 2-3 ஃபேமிலி அங்க இருக்கும். ஸோ நான் ஒரு ஃபேமிலி, ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வச்சாலும் 400 ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேருங்க? கணவன் மனைவி 2 பேர் வச்சு ஓரிரு பிள்ளைங்க வச்சுக்கலாங்க. ஒருத்தரோ 2 பிள்ளையோ வச்சாக்கா ஒரு குடும்பம்னா ஒரு 3 பேராவது இருக்கிறாங்க, 4 பேராவது இருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க ஒரு ஹாஜிக்கு அல்ல எவ்வளவு பெரிய சிறப்புன்னா அந்த ஹாஜி மறுமை நாளில் நரகம் முடிவாக இருக்கிற 400 குடும்பங்களுக்கு சிபாரிசு செய்யலாம் சொன்னாங்க. 400 குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு நீங்க 3ன்னு கணக்கு வைங்க, எத்தனை பேர் வருது கணக்கு? எத்தனை தலை வருது? 1200 பேர். ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் கணக்கு வச்சா இன்னும் கூட வருது, 1600 பேர் வருது. கிட்டத்தட்ட பெரிய கூட்டத்துக்கு அவருடைய காந்தானே அவ்வளவுதான் இருக்கும். ஒரு ஒருத்தருக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க காந்தான்ல? என் சொந்தக்காரன் எனக்கு அடுத்து எவ்வளவு பேர் இருப்பாங்க? நெருங்கின சொந்தங்களுக்கு ஒரு 500 பேர் நான் காட்டுவானா? உங்களுக்கு எவ்வளவு சொந்தம் இருக்கும்? தாய் பிள்ளைங்க அவங்க இவங்க அந்த வகை சம்பந்தம் பண்ண வகையில போன வகையில வந்த வகையில எப்படி பார்த்தாலும் ஒரு 1000க்கு மேல அவங்க சொந்தத்தை காட்ட முடியாது. ஒரு ஹாஜி தன் குடும்பத்திலே காந்தான்ல தூரத்து சொந்தம் இருக்குல்ல அவரு கூட கொண்டு போயிடலாம் சொர்க்கத்துக்கு. நரகம் முடிவான 400 குடும்பம். ஹதீஸ் அப்படித்தான் இருக்குது. நரகம் முடிவான 400 குடும்பம் அது. அதனால இந்த சிறப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது. இதை தயவு செய்து நீங்க இறந்துடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்தா இந்த வருஷமே அதுக்காக என்ன செய்ய முடியுமோ மஷூரா செய்யுங்க, தர்த்தீப் செய்யுங்க. ஹஜ் முடிச்சவங்களோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன அதுக்கான முறை இருக்கிறதோ, பாஸ்போர்ட் விஷயங்கள் என்ன இருக்கிறது, ஃபார்ம் ஃபில் பண்ண. போன வாரம் நாம் சொன்னாங்க, ஜும்மா முடிச்சதும் ஏலாம் செஞ்சாங்க, அதுக்கு முந்தின வாரமும் சொன்னாங்க. ஏன் இந்த இப்பயே சொல்றீங்கன்னா இப்போதான் டைம் இருக்கிறது. அதனால நாம இதெல்லாம் கவனத்துல வைக்க வேண்டிய விஷயங்கள். ஹஜ் எல்லாம் நான் முடிக்க முடியாது, நான் லேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருந்தால் நியாயமான அல்லாஹ் ஏற்கப்பட்ட காரணம் இருந்தா பிரச்சனை இல்லை. காசு இல்ல, பொருளாதார நெருக்கடியா இருந்தது, அது வேற ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தும் ஹஜ்ஜுக்கான எல்லா தகுதி இருந்தும் நீங்க ஹஜ் செய்வதற்கு தாமதித்தால், நான் 2 ஹதீஸை சொல்கிறேன், 2 செய்தியை சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன். உங்களை சபிப்பதற்கோ மிரட்டுவதற்கோ நான் சொல்லவில்லை. நேற்று கூட தப்சீர்ல விஷாலத்துக்கு அதை தான் சொன்னேன். ஏன்னா நேற்றும் அந்த ஹஜ்ஜுடைய ஆயத்தை தான் ஓடிச்சு, அதை தான் சொன்னேன். முதல்ல வார்த்தை நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சுங்க. அந்த மனுஷன் ஹஜ்ஜு செய்யல, 1 வருஷம் தாமதிக்கிறார், 2 வருஷம் தாமதிக்கிறார், 3 வருஷம் தாமதிக்கிறார். கவனிங்க, 5 வருஷம் வரைக்கும் தாமதிச்சுட்டார். இப்ப இந்த 5 வருஷம் தாமதிச்சதே தப்பு. முதல்ல என்ன கடமையானது போன வருஷம், இந்த வருஷம் போயிருக்கணும். அப்போ தாமதித்ததே தவறுதான். ஆனால் அந்த தவறை தாண்டி அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யறார். எத்தனை வருஷமா செய்யறாரு? 5 வருஷமா ஹஜ்ஜு கடமையாகி போகாம உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் பீடையை இறக்குவான். இது நபிமொழி. நேற்று நாம் தஃசீல சொன்னது. அல்லாஹ் அவரை மஹ்ரூமாக்குவான். ஏதாவது ஒரு பெரிய பீடை உங்க குடும்பத்துக்கு இறங்குன்னு அர்த்தம். ஒரு பீடை இறங்குச்சு, நீங்க அல்லாஹ் ரஹ்மத்தை கேட்கறோம். நான் உங்க வீட்டுக்குள்ள நுழையிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும், சலாமத்தா இருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒருத்தரை பாக்குறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாரும் சலாமத்தா இருங்க. சலாம் தான் எல்லாமே. நீங்களும் நல்லா இரு, நீங்க என்ன பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும், நான் உங்களை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். ரஹ்மத்ல இருந்தும் பரக்கத்துல இருந்தும் எல்லாரும் சொல்றோம். ஆனா நீங்க ஹஜ்ஜு கடமையாகி நியாயமான காரணம் இல்ல, நியாயமான காரணம் ஷரியத்து சொல்ற காரணம், ஷரியத்து ஏற்றுக்கொள்கிற காரணம், அந்த மாதிரி எந்த காரணமும் இல்ல. 5 வருஷம் நீங்க இது பண்ணிட்டா, நீங்க தாமதித்தால் தமிழ் அழகி 5 ஆண்டுகள் கடந்து விட்டால் அந்த குடும்பத்துல ஒரு பீடை இறங்கும். அது என்ன பீடை தெரியலைங்க. பீடைன்னா முசீபத்து ஏதோ ஒன்று இறங்குது. ஒன்னு அது வியாபாரத்துடைய பீடையா இருக்கலாம், அல்லது உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், சொத்துக்கள் ஏதாவது பீடை வரலாம். ஏதேனும் ஒரு பீடலை நீங்க மாட்ட போறீங்கிறது அது நபியுடைய வார்த்தையா இருக்கிறது. அதனால அதை கொஞ்சம் கவனிச்சுக்க, பயந்துருங்க, கன்சிடர் பண்ணுங்க. உங்க எடுத்து பாருங்க, எத்தனை வருஷமா போகாம உட்கார்ந்து இருக்கிறோம். அப்புறமேட்டுக்கு என் கம்பெனி வீணா போச்சு, என் வெள்ளி அங்க மாட்டிக்கிச்சு, என் வியாபாரம் இப்படி போயிடுச்சுன்னு நீங்க புலம்பாதீங்க. தப்பு நீங்க செஞ்சுட்டு அப்புறம் மாட்டிக்காதீங்க. இது அல்லாஹ் உடனான, அல்லாஹ் ஒரு வருஷத்துல கூட செஞ்சுக்கல. நல்லா கிருபியாளன் பாருங்களேன்.
ஹதீஸ் நபி சொல்லும் போது 5 வருஷம் அல்லாஹ் பார்க்கிறார். கடமையாகி உடனே தான் போகணும். இவன் போக மாட்டீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷமாயி போகலன்னா உள்ள போடுங்கிற மாதிரி தான். கீழே இறக்கி விட அவனுக்கு அப்படிங்கிற கணக்கு வந்துருது. இது ஒரு செய்தியை நீங்க மிரட்டலாக, நபியுடைய மிரட்டலா நீங்க எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது இதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றேன், அதையும் கவனத்துல வைங்க. ஒரு மனிதர் ஹஜ்ஜு கடமையாச்சு, ஆனா ஹஜ்ஜுக்கு போக மாட்டேங்கிறாருன்னா அப்படி இப்படியே தட்டி கழிக்கிறாரு. அப்படி நியாயமான காரணம் இல்ல. நியாயமான காரணம் தான் அல்லாஹ் ஒன்றும் இது பண்றது இல்லை, தண்டிக்கிறது இல்லை, சோதிப்பது இல்லை. நியாயமான காரணமே இல்ல, தள்ளி போட்டுட்டே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவரை 2 பொருள்களில் அல்லாஹ் பெரிய சோதனைய, தலைவலிய, மண்டை குடத்தை நல்லா கொடுத்துருவாங்க. இவர் ஹஜ்ஜுக்கு போற தாமதப்படுத்துறாருல, என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு மனிதர் பணக்காரங்க ஹஜ்ஜுக்கு போக மாட்டேங்கிறாரு, இன்னமும் அப்ளிகேஷன் போடல, என்ன காரணம் இருக்கும்? ஒரு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பிளான் போட்டிருப்பாரு. இந்த கடை புரிஞ்சு அந்த கடை கிடைச்சிருக்குது, மார்க்கெட்ல அந்த கடை ஒன்று எடுத்திருக்கிறேன், இந்த பிசினஸ் இதை இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதான் பிளான் போடுவாங்க. ஒரு தொழில் அதிபர் என்ன செய்வாரு? இந்த கம்பெனி அந்த கம்பெனி இப்படி ஒண்ணு அவரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு என்ன காரணம்னா 40 நாள் நான் பிசினஸ் டெவலப் பண்ணணும், போக முடியாது அப்படின்னா இருக்கலாம். ரெண்டாவது என்ன இருக்கலாம்? இந்த மகனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய இருக்குது, பேரனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன், பேச்சுக்கு வீடு கட்டி தரேன், இது அந்த இப்படி ஏதாவது சொல்லலாம். ஒண்ணு அவர் பெத்தெடுத்த பிள்ளைகள் பேரன் பேத்திகளுக்கு ஏதாவது செய்யணும், அப்புறம் போய்க்கலாம் ஹஜ்ஜுன்னு சொல்லலாம். அல்லது பிசினஸ் ஏதாவது காரணம் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நபி அவங்க சொன்னது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க, நீங்க ஹஜ்ஜு கடமையாகி நியாயமான முறையில் நீங்க கிளம்பாம இந்த மாதிரி ஏதேனும் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் 2 விஷயத்தை அல்லாஹ் மண்டப்படுத்தலாக, ஃபித்னாவாக, முசீபத்தை ஆக்குவான். ஒன்று அம்வாலுக்கும், இரண்டாவது அவுலாதுக்கும், உங்க குழந்தைகள் உங்களுக்கு முசீபத்தா மாறிடுவாங்க. ரெண்டாவது உங்களுடைய பணம், சொத்து உங்களுக்கு முசீபத்தா மாறிடும். சொத்து முசீபத்தா மாறதுன்னா என்ன? தீ பிடிச்சிடலாம், அல்லது அழிஞ்சு போயிடலாம், நஷ்டமாயிடலாம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. பிள்ளைகள் முசீபத்தா மாறதுன்னா என்ன? வழிகட்டு போயிடுறது, அல்லது எதிர் விபத்துக்கள் ஆகுவது, அல்லது அவங்களுக்கு பெரிய மறுப்புசல், இதெல்லாம் எத்தனையோ இருக்கவே இல்லையா? உங்களுடைய பிள்ளைகள் முசீபத்து ஆகலாம், அல்லது உங்களுடைய சொத்து முசீபத்து ஆகலாம். 5 வருஷம் நீங்க தாமதப்பட்டா குடும்பத்துக்கு முசீபத் இறங்கும், நஹூசத் இறங்கும். இதெல்லாம் நபி அவங்க எச்சரித்த வார்த்தைகள். அப்படியே மூத்தா போயிட்டீங்க, முஸ்லீமும் சொல்லிக்காத, நபி சொன்ன வார்த்தை. யஹூதியும் சொல்லிட்டு ஒண்ணு போய், இப்படி எல்லாம் மிரட்டலாக, தடித்த சொற்களாகத்தான் இருக்குது. அதனால தயவு கூர்ந்து முஸ்லீம்களே, நீங்க எல்லாம் நல்லடியார்களே, உங்களை நீங்க கவனிங்க. ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சா, நீங்க அதற்கான என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ உடனடியாக செய்யுங்கள். ஆரோக்கியமாக இருந்து செய்யுங்கள். வயசான காலத்துல ஹஜ்ஜு நினைக்காதீர்கள். நல்ல ஆரோக்கியமா இருக்கிற போது, ஜவானியாக இருக்கிற பொழுது, நல்லா நடக்க முடிக்கிற போது, எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுங்கிற நிலை இருக்கிற போது ஆரோக்கியமே ஹஜ்ஜு செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நேரத்துல கவனத்துல கொள்ளுங்க. இப்போ அந்த ஹஜ் கமிட்டியுடைய டேட் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, 20ஆம் தேதி இருக்காங்க, இன்னைக்கு 10, இன்னும் 10 நாள் இருக்கு. வீட்டுக்கார மாட்டவங்க மசூரா பண்ணுங்க, என்ன சொல்ற, என்ன செய்யலாம் என்றெல்லாம் ஆலோசனை செய்யுங்க. அண்ணன்கிட்ட துவாவும் கேளுங்க. பிறகு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மக்கள்கிட்ட உட்காந்து கார்குசாரி கேளுங்க, அக்பார் கேளுங்க, என்ன இப்படி இருந்துச்சு, எவ்வளவு செலவாச்சு, என்ன சிரமம், நிறை என்ன, என்ன பிரச்சனை சவால் சந்திச்சீங்க, இது எல்லாம் செய்ய வேண்டிய காலத்துல இருக்கிறோம். அல்லாஹ் செல்வத்தை பாக்கியமாக கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் குழந்தைகளை பாக்கியமாக கொடுத்திருக்கிறார். அதை பாக்கியமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதுல ஒரு முசீபத்தை சிக்க வச்சுட்டு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆச்சு புலம்பாதீர்கள். பிறகு அல்லாஹ் திட்டாதீர்கள். அல்லாஹ் நமக்கு விலை கொடுத்த தௌஃபீக் தருவானாக. யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமையானதோ விரைவாக இந்த வருடமே ஹஜ்ஜு செல்லக்கூடிய பாக்கியம் தருவானாக. இதுவரை ஹஜ்ஜுக்கு செல்லாத எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் ஜியாரத்துடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் அதிகமாக தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.